ஒரு சுவையான ட்ரையாக ஒரு சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, தயிர் 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி வர்றதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதுலேருந்தே தண்ணி வரும். அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்த பிறகு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் தூளும் அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.